ஹாப்பி மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரவா உப்புமா பண்ண போகிறேன். வெஜிடபிள் ரவா உப்புமா பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன் எண்ணெயில். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு உப்பு போட்டு தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். அதை வேக வச்சதை எடுத்துகிட்டு கடுகு உளுத்து மட்டும் தாளிச்சுக்கிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் வதக்கிட்டு அது வதங்கின அப்புறம் ஓரளவுக்கு வதங்கின தக்காளி போட்டு வதக்கிட்டு பாக்கி காயை போட்டு வதக்கிட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு ரவையை போட்டு கொத்தமல்லி தூவிட்டோம்னா உப்புமா ரெடி ஆகிடும். இந்த மத்தியில் பண்ணி பாருங்க, பண்ணலாம், பார்க்கலாம். காயை வேக வச்சுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம் போட்டு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு போட்டு தண்ணி விட்டு மூடி வச்சுட்டு வேக வைக்கலாம். எண்ணெய் விட்டு வெங்காயத்தை போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா ஒன்று போட்டிருக்கேன், வதங்கட்டும் ஓரளவு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கி உப்பு போட்டுக்கலாம். ஓரளவுக்கு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு உப்பு போட்டிருக்கேன், ஒன்றா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு ஆறினப்புறம் அரைச்சிடலாம். உப்பு போட்டாச்சு தேவையான உப்பு. காயெல்லாம் வெந்துடுத்து இதை எடுத்துகிட்டு தக்காளி வெங்காயம் தாளிச்சு கொட்டணும். உப்புமாக்கு வெகுட்டு தாளிச்சு கொட்டு பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை போட்டாச்சு வதங்கட்டும். இது வதங்கி அப்புறம் தக்காளி போட்டு வதக்கலாம். அப்புறம் தக்காளி போட்டாச்சு வதங்கட்டும். வெங்காய சட்னி ரெடி ஆகிடுது. தக்காளி வெங்காயம் வதங்கி அப்புறம் வேக வச்ச கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டாச்சு ஒன்றா வதக்கிடலாம். அது கொஞ்சம் வதங்கினப்புறம் தண்ணி விட்டு உப்பு போட்டு ரவையை போடலாம். நல்லா வதங்கி எடுத்து இப்போ தண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நாளைக்கு எப்படியே வதக்குங்க, அப்போ டேஸ்ட் உப்புமா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போடும். ரவைக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அந்த தண்ணியை விட சாதாரணமாக கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு எடுத்து பாருங்கள். கொத்தமல்லியும் போட்டாச்சு, ரவையை போட்டு வதக்கினோன்னா ஒரு சூப்பரான வெஜிடபிள் உப்புமா ரெடி ஆகிடும். ஒரு நெய் விட்டேன், டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா வெஜிடபிள் ரவா உப்புமா ரெடி எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாதாங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேஸ்டியான வெஜிடபிள் உப்புமாவோட தக்காளி வெங்காயம் தொட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தக்காளி வெங்காய சட்னி ரெடி ஆகிடும், தொட்டு சாப்பிடலாம்.